அடுத்த மோடி அண்ணாமலை தாங்கிற ரேஞ்சில் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம். என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து தேசிய பொறுப்பு கொடுக்க போறாங்களாம். அங்கேயே மோத போறாரா? மோடியோட மோதல மோடி மாதிரியே அவர் வளர்ந்துட்டு வராரு அப்படி இந்திய அரசியல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவோட முன்னாள் எம்பி தருண் விஜய் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அவரோட எக்ஸ் பக்கத்துல. இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காரு, தமிழ்லையும் போட்டிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு தேசிய பொதுச் செயலாளரா பதவி வழங்கியிருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் அண்ணாமலை அண்ணா அப்படின்னு வந்து அவர் இவருக்கே வந்து அவர் ஸ்டைல்ல வாழ்த்து சொல்ல, அதுக்கப்புறம் நிறைய பாஜக ஆட்கள்லாம் அவருக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே அண்ணாமலைக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்புமே வரல. இதுல எப்படி இந்த மோடி வந்து உள்ள வராரு அப்படின்னா, இந்த தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை முன்னாடி மோடியும் வந்து இருந்திருக்காரு, அந்த அண்ணாவும் இருந்திருக்காரு, வேற அமித்ஷா இருந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு பதவி இருக்காருன்னா கண்டிப்பா அவர் வந்து பிஎம் ஆயிடுவாரு அப்படிங்கறத இப்பவே நம்புறாங்க அண்ணாமலையோட. எனக்கு லிவிங்ஸ்டன் அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி நல்லா கூறையா. இல்ல அது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு, எல்லாமே வாய்ப்பு இருக்காமா அவருக்கு. அதனால வந்து அவருக்கு இப்பவே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இல்ல ட்ரம்ப் பண்ணாதான் யோசிக்கணும் இப்ப. ஆமா, இதுதான் அமித்ஷானா திரும்பியும் சொல்லியிருக்காரு, தேசிய பொறுப்புல நாங்க வந்து பயன்படுத்திக்கோன்னு. ஆனா கட்சிக்குள்ள விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தேசிய பொறுப்புன்னு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வேற ஏதோ ஒடிசாக்கோ பீகாருக்கோ ஒரு தேர்தல் பொறுப்பாளரா போட்டுட்டு தமிழ்நாடு பக்கமே அவர் வராம மாத்தி அவரை காலி பண்றதுக்கு வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. எப்படியாவது ஒரு வருஷம் அதிமுக கூட்டணியில போய் கரை சேரணும்ப்பா, நீ ஏதோ பிரச்சனையை இழுத்து விட்டுறாத, அதனாலதான் அவருக்கு வெளியே அனுப்பிச்சு விடுறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு.